64 திருவிளையாடல்களை மதுரை மாநகரத்தில் சிவப்பரம்பொருள் நிகழ்த்தினார் என்பது வரலாறு. இந்த 64 திருவிளையாடல்களை பற்றி சொல்லுவது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணம். ஆனால் அதற்கெல்லாம் முன்பாக ஏறத்தாழ 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சாரசமுச்சயம் என்று ஒரு வடமொழி நூல், வரருச்சி என்பவர் இந்த சாரசமுச்சயம் என்கிற வடமொழி நூலில் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பற்றி குறிப்பிடுகிறார். சாரசமுச்சயத்தைத்தான் அடிப்படையாக வைத்து பின்னால் வந்த நூல்களெல்லாம் எழுந்திருக்க வேண்டும் என்று பல பேரும் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் திருவிளையாடல்கள் அத்தனையும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தவை. மதுரை மாநகரத்தை மையமாக வைத்து சொக்கேசப் பெருமான் நிகழ்த்தியவை. எனவே தமிழ்நாட்டில் இதை பற்றிய கதைகள் நிறைய, தமிழ் பேசக்கூடிய பகுதிகளில் நிறைய இருந்திருக்க வேண்டும். அந்த தகவல் வடமொழிக்கு போயிருந்திருக்க வேண்டும். ஏன் இப்படி நினைக்க வேண்டியிருக்கிறது என்றால், சிலப்பதிகாரத்திலேயும் சங்க இலக்கியத்திலேயும் திருவிளையாடல் கதைகளை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. பின்னாலே கல்லாடம் என்று ஒரு நூல் வந்தது. கல்லாட தேவநாயனார் எழுதிய நூல் கல்லாடம். இந்த கல்லாடத்தில் 64 இல்லாமல் ஏறத்தாழ 30 திருவிளையாடல்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதற்கு பின்னர் ஒரு திருவிளையாடல் புராணம் வந்தது. அதை சாதாரணமாக இலக்கியவாதிகள் சொல்லும்போது நம்பி திருவிளையாடல் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம். இது ஒரு 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கப்படுகிறது. கொஞ்சம் பழைய காலம் என்பதனால் பழைய திருவிளையாடல் என்று சொல்லுவார்கள். அதற்கு பின்னர் ஏராளமான நூல்கள், சிவபெருமானுடைய திருவிளையாடலை பற்றி ஏராளமான நூல்கள், பட்டியல் போட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 12-13 நூல்கள். ஒரு சில திருவிளையாடல்களை பற்றி சில, நிறைய செய்திகளோடு சில நூல்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. சில தமிழில் இருக்கின்றன, சில சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. இப்படி இறைவனுடைய திருவிளையாடலை பற்றி ஏராளமான நூல்கள் வந்திருக்கின்றன. ராமலிங்க சுவாமிகள் கூட கீர்த்தனை வடிவில் திருவிளையாடல்களை பற்றி பாடல்கள் இயற்றியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி ராமாயணத்திற்கு ராமநாடக கீர்த்தனைகள் உண்டோ அப்படி திருவிளையாடல் புராணத்திற்கு திருவிளையாடல் நாடக கீர்த்தனைகள் இருக்கின்றன. சுப்பிரமணிய பாரதியார் என்பவர், நமக்கெல்லாம் தெரிந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இல்லை, இன்னொரு சுப்பிரமணிய பாரதியார், மழபாடி சுப்பிரமணிய பாரதியார் என்ற ஒருவர், அவர் இந்த திருவிளையாடல் புராணத்திற்கு கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். இப்படி பார்த்தால் ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே இருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரைக்கும் நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன. சில நூல்களை எல்லாம் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் சரிபார்த்து அவற்றை எங்கெங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கே எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். உவே சாமிநாத ஐயர் சிலவற்றை அச்சிடுவதற்கு வகை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நூல்களை எல்லாம் விட முழுமையாக இருக்கக்கூடியது என்று பார்த்தால் 17ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் பாடிக்கொடுத்த திருவிளையாடல் புராணம். 3363 பாடல்கள் நமக்கு இப்போது கிடைக்கின்றன. ஆனால் 3367 பாடல்கள் இருந்திருக்க வேண்டும். பரஞ்சோதி முனிவருக்கு சமகாலத்தவராக வாழ்ந்தவர் பலபட்டடை சொக்கநாத புலவர். அந்த சொக்கநாத புலவர்
காப்பு பாட்டு எழுதியிருக்கிறார், காப்பு செய்யுள் பாடியிருக்கிறார் இந்த திருவிளையாடல் புராணத்திற்கு. அந்த காப்பு செய்யுளில் அவர் 3367 என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இப்போது கிடைப்பது 3363 என்பதனால் அந்த 4 பாடல்கள் எங்கேயோ காணாமல் போயிருந்திருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டி இருக்கிறது. பரஞ்சோதி முனிவர் என்று சொல்லும்போது சில பேருக்கு எந்த பரஞ்சோதி என்று கூட சந்தேகம் வரலாம். இந்த பெயர்களிலேயே பல சிக்கல்கள் வருகின்றன. தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் இசையையும் நிறைய ஆய்வு செய்தவர் மு. அருணாச்சலம் என்கிற பெரியவர். அந்த பெரியவர் 4 பரஞ்சோதிகள் இருந்தார்கள் என்று அடையாளம் காட்டுகிறார். ஒரு பரஞ்சோதியை நம்மில் பலருக்கு நினைவிருக்கலாம். நரசிம்ம பல்லவருடைய படைத்தளபதியாக இருந்த பரஞ்சோதியார். பொன்னியின் செல்வன் இல்லை, சிவகாமியின் சபதம் படித்தவர்களுக்கும் அந்த பரஞ்சோதியாரை நினைவிருக்கும். அந்த பரஞ்சோதியார் தான் வாதாபிக்கு படையெடுத்து சென்றவர். அப்படி படையெடுத்து சென்றவர் தான் பிற்காலத்தில் சொந்த ஊரில் வந்து குடியமர்ந்தார். அவருடைய சொந்த ஊர் திருச்செங்காட்டன்குடி. வாதாபிக்கு போன போது அவர்தான் பிள்ளையாரை அங்கே இருந்து தூக்கி கொண்டு வந்தார். எனவே வாதாபி கணபதி தான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஓரளவுக்கு உண்மை. பிள்ளையார் சிலையை அங்கே இருந்து தூக்கி கொண்டு வந்தார். அதற்கு என்ன காரணம்? அவருடைய சொந்த ஊர் திருச்செங்காட்டன்குடி. திருச்செங்காட்டன்குடி என்பது கணபதீஸ்வரம். அங்கே இருந்த அரக்கனை கணபதி அழித்த இடம். அந்த அரக்கனுடைய இரத்தம் அங்கே ஓடியதனால் அந்த ஊருக்கு செங்காடு என்கிற பெயர் வந்தது. மக்கள் குடியேறிய போது அது செங்காட்டன்குடி என்று ஆயிற்று. அதனாலே தான் அங்கே சுவாமி கணபதீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு எழுந்தருளியிருப்பார். அந்த கணபதீஸ்வரத்தை சேர்ந்தவர். என்ன இருந்தாலும் நமக்கு பிடித்த ஒரு தெய்வம் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது கூட நிறைய பேர் பார்க்கிறோம் இல்லையா? வேறு ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே ஒரு வித்தியாசமான விநாயகர் பொம்மை இருக்கிறது என்றால் அதை எடுத்துக்கொண்டு வருவோம். விநாயகருக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. எந்த உடையை போட்டாலும் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் அவரை மாடர்னைஸ் பண்ணலாம், அவரை இராணுவக்காரர் ஆக்கலாம், நாதஸ்வர வித்வான் ஆக்கலாம், என்னவாக வேண்டுமானாலும் செய்யலாம். அது அவருக்கு பொருத்தமாக இருக்கும். திருச்செங்காட்டன்குடியை சேர்ந்த பரஞ்சோதியார் வாதாபிக்கு போன போது அங்கு கொஞ்சம் வித்தியாசமான கணபதியை பார்த்தார். இந்த வாதாபி கணபதிங்கிறவர் வேற ஒன்றும் இல்லை, வாதாபிங்கிற ஊர்லேருந்து வந்தவர்னா கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். நம்ம ஊர் கணபதி சாதாரணமாக காலை நன்றாக மடக்கி அமர்ந்திருப்பார். ஆனால் வாதாபி கணபதி காலை அவ்வளவு மடக்கி அமராமல் இந்த சின்ன குழந்தைகள், கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் காலை அகற்றி வைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பார்களே, அதை போல இருப்பார் வாதாபி கணபதி. நீங்கள் இப்போதும் பார்க்கலாம். இந்த வாதாபி கணபதியினுடைய ஒரு சாயல் பிள்ளையார்பட்டி விநாயகரிடத்திலேயும் தெரியும். கால் மொத்தமாக மடிந்திருக்காது, சற்றே அகன்று வைத்திருப்பது போல இருக்கும். அந்த பரஞ்சோதியார் ஒருத்தர். அவர் இல்லை இந்த திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதியார். அகசந்தான குறவர்களில் பரஞ்சோதி முனிவர் என்று ஒருவர் உண்டு. சிவன் கோயில்களிலே சைவ 4 சிலாரூபங்கள் இருக்கும். அதே போல அகசந்தானம் புறசந்தானம் என்றெல்லாம் அந்த வழியில் அந்த மரபிலே ஆச்சாரியர்கள் உண்டு. அதில் ஒரு பரஞ்சோதியார் இருந்தார். அதற்கு பின்னர் இலக்கண வித்தகராக ஒரு பரஞ்சோதியார் இருந்தார். இவர் 4வது பரஞ்சோதியார். இந்த 3 பேருக்கும் காலத்தால் பிற்பட்டவர், 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மதுரையை மையமாக வைத்து கொண்டு திருவிளையாடல் புராணத்தை இயற்றுகிறார். அந்த மதுரை மாநகரத்தில் நடைபெற்ற 64 திருவிளையாடல்களை வரிசையாக பாடிக்கொடுக்கிறார் பரஞ்சோதி முனிவர். 3 பகுதிகளாக இந்த நூலை பிரித்திருக்கிறார்.
அந்த 3 பகுதிகள் 3 காண்டங்கள்னு பேர். இந்த 3 காண்டங்களுடைய பெயர்களை சொன்னால் இந்த நூலினுடைய தன்மை, இந்த புராணத்தினுடைய தன்மை ஓரளவுக்கு விளங்கும். மதுரை காண்டம், கூடல் காண்டம், ஆலவாய் காண்டம், இந்த 3மே மதுரை மாநகரத்திற்கான பெயர்கள். இப்போ மதுரைன்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் நான்மாடக்கூடல், திரு ஆலவாய், சிவபெருமானுக்கே ஆலவாய் உடையார்னு தான் பேர். அந்த மதுரை மாநகரத்தை மையமாக வைத்து கொண்டு மதுரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்கேச பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக, அடியார்களுக்காக எப்படியெல்லாம் திருவிளையாடல்களை புரிந்தார் என்று சொல்லக்கூடிய புராணம். விளையாட்டுங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. விளையாட்டுன்னு சொல்கிறோம். இந்த குழந்தை விளையாடுகிறது. குழந்தை என்ன செய்கிறாள்னு கேட்டால் விளையாடுகிறாள்னு சொல்லுவோம். விளையாட்டுன்னா என்ன அர்த்தம்? நம்மில் பல பேருக்கு இன்றைக்கி விளையாட்டுன்னு சொன்னால் மேட்ச்சு, அந்த மேட்ச்சில் இந்த பக்கம் ஜெயிக்குமா அந்த பக்கம் ஜெயிக்குமாங்கிறது தான் தெரியும். அநேகமாக ஒரு மேட்ச் விளையாட்டு போட்டி நடைபெறுகிறதுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், டீட்டெயில்ஸுக்குள்ளே போக வேண்டாம். அந்த சமயத்தில் அந்த மேட்சை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன நிலைமையில் இருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் பிபி எங்கேயோ மேலே போயிருக்கும் இல்லையா? இன்றைக்கி மேட்ச் நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ரத்தம் அப்படியே தவித்து கொதித்து, அதுதானே நிலைமை. அது விளையாட்டாக இருக்க முடியுமா? இந்த குழந்தை விளையாடுகிறாள், இயல்பாக விளையாடுகிறாள். விளையாடுகிற அந்த குழந்தையை நீங்கள் தடுத்தால் அந்த குழந்தைக்கு பதைப்பு வரும். தடுக்காமல் விட்டுட்டா அந்த குழந்தை பாட்டுக்கு விளையாடும். அந்த காலத்தில் வீதிகளில் குழந்தைகள் விளையாடுவார்கள். இப்பெல்லாம் நம்ம வீதிக்கு அனுப்புறதில்லை குழந்தைய. தரையை தொட்டால் கூட அது தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டு தரை, அந்த தரையை குழந்தை தொட்டால் தப்புன்னு நினைக்கிறோம். ஒரு காலத்தில் கையில் வைத்திருக்கக்கூடிய தின்பண்டம் கீழே விழுந்தால் அப்படியே எடுத்து சாப்பிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டு தரையை பற்றி வேறு யாரோ வந்து அந்த தரை சரியில்லைன்னு நமக்கு சொல்கிறார்கள். அதையும் பார்த்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். அதில் இப்போது வீதியில் விளையாடக்கூடிய குழந்தை மண்ணை எடுக்கும், சட்டப்பையில் போடும், திருப்பி கொட்டும். நீங்கள் அந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள், எதுக்கு இதை பண்ணின, என்னத்துக்காக மண்ணை எடுத்த, என்னத்துக்காக போட்ட, என்னத்துக்கு போய் ஒருத்தர்கிட்ட தட்டுற, இன்னொருத்தர்கிட்ட போய் தட்டுற, எதுக்கு பண்ணுகிறாய் என்று அந்த குழந்தையை கேளுங்கள். விளையாட்டுக்கு பண்ணினேன், அதுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்காது. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. ஸ்போர்ட்னு ஒரு வார்த்தை, கேம்னு ஒரு வார்த்தை. கேம்னா விளையாட்டுன்னு நாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். கேம்னா விளையாட்டுன்னு சொல்ல முடியாது. கேமிங் பேர்ட் அப்படிம்பார்கள். இந்த வேட்டைக்கு அனுப்பக்கூடிய பறவைகளை வேட்டையாடுவதற்கு ஒன்றுக்கொன்று சண்டை விடுவார்கள் இல்லையா பறவைகளில், அதுக்கு தான் கேமிங் பேர்ட். வேட்டைக்கு போகிற பறவைக்கு கேமிங் பேர்டுன்னு பேர். நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், கேம் சாங்சுவரின்னு போடுவார்கள். விலங்குகள் சரணாலயத்தில் திஸ் இஸ் அ கேம் சாங்சுவரி அப்படின்னு போர்டு போட்டிருப்பார்கள். கேம்னு சொன்னால் அது விளையாட்டு இல்லை, யாராவது ஒருத்தர் ஜெயிச்சுத்தான் தீர வேண்டும் என்பது போல இருக்கக்கூடிய நிலை. விளையாட்டுங்கிறது அது இல்லை. ஒரு குழந்தை விளையாடுகிறதுன்னா வியர்வை சிந்த விளையாடுதல் இல்லை, அப்படி அனாயசமாக விளையாடும். இங்கேருந்து அங்கே ஓடும்போது அனாயசமாக ஓடும். விளையாட்டுனா அதுதான், அனாயசமாக செய்தல். அனாயசமாக செய்தல் மாத்திரமில்லை, உதவுவதற்காக செய்தல். உதவுவதற்காக, ஜெயிப்பதற்காக இல்லை, உதவுவதற்காக செய்தல். உதவுவதற்காக தன்னுடைய பக்தர்களை
மேலே உயர்த்துவதற்காக உதவுவதற்காக அனாயசமாக இறைவன் செய்த செயல்கள்தான் திருவிளையாடல்கள். அந்த திருவிளையாட்டில் பல வகையான திருவிளையாடல்கள், ஒரு 64 திருவிளையாடல்கள் மதுரை மாநகரத்தில் நடைபெற்றன என்று கணக்கு போட்டு அந்த 64 திருவிளையாடல்களை பாடுகிறார். 64 திருவிளையாடல்களையும் பார்ப்பதற்கு நமக்கு கால அவகாசம் கிடையாது. நமக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய, அதோடு கூட எந்த அளவிற்கு பக்தர்கள் மேலே பகவானுக்கு கருணை என்பதை காட்டக்கூடிய ஓரிரு திருவிளையாடல்களை பார்க்கலாம். சைவ இலக்கியங்களில் 12 திருமுறை எல்லாருக்கும் தெரியும். ஏன் இப்போ 12 திருமுறையை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. திருவிளையாடல் புராணம் 12 திருமுறையில் இல்லை. இந்த 12 திருமுறைங்கிறதுல 11வது திருமுறை ஒன்று இருக்குது. நினைவுபடுத்தி கொள்ளலாம், சில பேருக்கு தெரிந்திருக்கும். 12 திருமுறைகள், 12 புக்ஸ்ன்னு வச்சுப்போம், 12 நூல்கள். இதில் முதல் 7 நூல்கள் தேவாரம், 8வது மாணிக்கவாசகருடைய திருவாசகம், 9வது ஒரு 9 பேர் பாடின பாடல்களுடைய தொகுப்பு, 10வது திருமூலருடைய திருமந்திரம் 3000 பாடல்கள். இதுக்கப்புறம் 11வது திருமுறை. இந்த 11வது திருமுறையை 12 பேர் பாடிய பாடல்களின் நூல்களின் தொகுப்பு தான் 11ஆம் திருமுறை. இந்த 12 பேரில் ஒருத்தருடைய பெயர் என்ன தெரியுமா? 12 பேர் பாடின நூல்களின் தொகுப்பு 11வது திருமுறை. இந்த 12 பேரில் ஒருத்தருடைய பெயர் ஆலவாய் உடையார். யார் அந்த ஆலவாய் உடையார்னு கேட்டால் வேற யாரும் இல்லை, மதுரையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன். அவர் பாடின பாட்டு தான் 11ஆம் திருமுறையில் முதல் பாட்டு. ஒரு 12 அடிகள் கொண்ட பாட்டு. அந்த பாட்டு முழுக்கையும் இப்போது பார்க்க வேண்டாம், ஆனால் ரொம்ப அழகான பாட்டு. வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். முதல் 4 வரி, இந்த கடிதத்தை யார் எழுதுகிறேன். அடுத்த 4 வரி, இந்த கடிதம் யாருக்கு போகிறது. கடைசி 4 வரி, இந்த கடிதம் எழுதப்படுவதற்கான காரணம் என்ன, என்ன செய்ய வேண்டும். அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களுக்கு இந்த லெட்டர் ரைட்டிங்னு ஒரு கிளாஸ் இருக்கும். இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல, இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ வர லெட்டர்லாம் பார்த்தா நிச்சயமாக லெட்டர் ரைட்டிங்னு ஒரு கிளாஸ் இல்லைன்னு தெரிகிறது. ஒரு கடிதம் எழுதினா யார் எழுதுகிறார்களோ அவர்கள் பெயர் தான் முதல்ல வரணும். அதனால தான் ஃப்ரம் முதல்ல வரணும், விடுனர் முதல்ல வரணும். இந்த கடிதம் எங்கே ஜெனரேட் ஆகிறதோ அங்கேருந்து தொடங்க வேண்டுமே தவிர, இப்போ நிறைய கடிதங்களில் பார்த்தா 2 தான் இருக்குது, ஃப்ரம்மையே காணும். அதுக்கு மேலே கேட்டால் இதுதான் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது மெஷின். மனிதர்களை பார்த்து மெஷினை உருவாக்க வேண்டுமே தவிர மெஷினை பார்த்து மனிதர்கள் மாறிவிடக்கூடாது. ஃப்ரம் எழுதுகிறார், சிவபெருமான் கடிதம் எழுதுகிறார், தெய்வம் காட்டுகிறது. மகான்களுக்கெல்லாம் ஜெயந்தி விழா கொண்டாடுகிறோமே, என்ன காரணம்? நம்முடைய மரபு எப்படிப்பட்ட மரபுனா, தெய்வங்களும் மகான்களும், மகான்களாக வந்த தெய்வங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். We don't have to search for role models elsewhere. சிவபெருமான் எப்படி அந்த கடிதம் எழுத வேண்டும்? நான் எழுதுகிறேன், நான் யார் தெரியுமா? My address is this, my credentials are these. நான் யாருக்கு எழுதுகிறேன்? சேரமான் பெருமாளுக்கு எழுதுகிறேன். சேரமான் பெருமாளுடைய கிரெடென்ஷியல்ஸ் என்ன?
அந்த சேரமான் பெருமாள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். திருமுகப்பாசுரம்னே பேர் அதுக்கு. அந்த திருமுகப்பாசுரத்தை எழுதி கொடுக்கிறாரே, அந்த திருவிளையாடல் தொடங்கி அத்தனை திருவிளையாடல்களும் இந்த திருவிளையாடல் புராணத்தில் உண்டு. திருவிளையாடல் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு நினைவிருக்கலாம். ஹேமநாத பாகவதர்னு ஒருத்தர் வருவார். டிஎஸ் பாலையா நடித்தாரா? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா. அந்த ஹேமநாத பாகவதரை பற்றிய கதையும் உண்டு. மதுரையில் வரகுணபாண்டிய மன்னர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மதுரைக்கு யாழ் வைத்து கொண்டு பாடக்கூடிய ஒரு பாடகர் வருகிறார். அவர்தான் ஹேமநாதன். ஹேமநாதன் என்கிற அந்த யாழ்ப்பாணர் அங்கே வருகிறார். கலைகளையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அவரையும் வரவேற்று உபசரித்து தன்னுடைய நாட்டில் தங்க வைக்கிறார். ஆனால் ஹேமநாத பாகவதர் அங்கே தங்கி இருக்கக்கூடிய நிலையிலேயே கண்டுபிடித்து விடுகிறார் அந்த பாண்டிய மன்னர். இந்த பாகவதற்கு கொஞ்சம் தருக்குன்னா செருக்கு, ஆணவம் அதிகம். ஹேமநாதன் என்று ஒரு விரல் யாழ்ப்பாணன் வடபுலத்து இருந்தும் போந்து வென்றிகொள் விருதினோடும் விஞ்சை சூழ் மதுரை சார்ந்தான். ஹேமநாத பாகவதர் மதுரைக்கு வருகிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்பதை அந்த மன்னர் கண்டுபிடிச்சாராம். யாழ் புலவர் வேறு இங்கு இல்லை, என்னை விட பெரிய புலவர் வேறு இங்கு இல்லை என தருக்கும் செய்தி கோன் அறிந்து. அந்த மன்னருக்கு தெரிந்து விடுகிறது, இப்பேற்பட்ட ஆணவத்தோடு இருக்கிறார். என்ன செய்வது என்று அந்த மன்னர் பார்க்கிறார். பாண்டிய மன்னருடைய அவையிலே நிறைய புலவர்கள் இருந்தார்கள். பாண்டிய மன்னர்கள் மிக பழங்காலத்திலே இருந்து ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய தலைநகரம் மதுரை என்று அழைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. தமிழ்ச் சங்கங்களை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போதிருக்கிற மதுரை பிற்காலத்தில்தான் தலைநகரமாயிற்று. ஆனால் இதே பெயரில், மதுரை என்கிற பெயரில் இன்னொரு ஊர் இருந்தது. அந்த ஊரை கடல் கொண்டு விட்டது என்பது வரலாறு. அதற்கு தென்மதுரை என்று பெயர். இது மதுரை. சங்ககாலத்து பாடல்களில் பார்த்தா இந்த மதுரைங்கிற பெயர் சில இடங்களில் மதிரை என்று குறிக்கப்பட்டிருக்கும். எல்லா இடத்துலையும் மதுரைன்னு இருக்காது. மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது. ஆனால் மதுரை காஞ்சி நூல்லையே கூட ஒரு சில இடங்களில் மதிரை அப்படிங்கிற பெயர் காணப்படும். அந்த மதிரை என்பதற்கு என்ன காரணம்? மதினா நிலா இல்லையா, சந்திரன். மதி. பாண்டிய மன்னர்கள் சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று கணக்கு. கிருஷ்ணனுடைய சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்கள் பாண்டியர்கள், சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் சோழர்கள். அதனால் அந்த சந்திரவம்சம், தங்களுடைய சந்திரவம்சத்தின் நினைவாக தங்களுடைய ஊருக்கு மதிரை என்று பெயர் வைத்தார்களாம். சொல்லுவதற்கு மதிரை சரியாக வராது. குதிரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. குதிப்பதனால் அது குதிரை. பெயர் வந்ததற்கு காரணம் அதுதான். எது குதிக்கிறதோ அது குதிரை. இப்போ மதிரை, குதிரைன்னு சொல்லலாம், சரியாக வருது. மதிரைன்னு சொன்னால் சரியாக வராது. ஏன்னா மகரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தீ சரியாக வராது உச்சரிக்கிறதுக்கு. காலப்போக்கில் மதிரை என்பது மதுரை என்று மாறிப்போயிற்று. அந்த மதுரை மாநகரத்தில் இருக்கிற பாண்டிய மன்னன், பழங்காலத்திலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய பாண்டிய மன்னனுடைய அவையிலே நிறைய புலவர்கள். அந்த புலவர்களில் ஒருத்தர் தான் பாணபத்திரர். பாணர்கள்னு சொன்னால் பாட்டு பாடக்கூடியவர்கள். இசைவாணர்களுக்குத்தான் பாணர்கள்னு பெயர். கையில் யாழை வைத்து கொண்டு பாடக்கூடியவர்கள் யாழ்ப்பாணர்கள். இலங்கையில் யாழ்ப்பாணம்ங்கிற பகுதி சொல்கிறோமே, அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை.
நிறைய பாட்டு பாடக்கூடியவர்கள் அந்த பகுதியில் போய் குடியிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த இடத்தையே அப்போது இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் வழங்கிவிட்டான். யாழ் வைத்து கொண்டு பாடக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம் என்கிற பெயரை பெற்றதுங்கிறது தான் இலங்கையினுடைய மகாவம்சம் என்கிற வம்சாவளி நூல் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த பாண்டிய மன்னன்கிட்ட நிறைய புலவர்கள், ஒரு புலவரை பாணபத்திரரை அழைத்து கொண்டு வா, நன்றாக பாடுவார், அவரிடத்தில் சொல்லலாம், அந்த ஏமநாதனுக்கு செருக்கு அதிகமாகிவிட்டது. பாணபத்திரர் வந்து நின்றார். உன்னால் அவனை வெல்ல முடியுமா என்று கேட்கிறார் மன்னர். உங்களுடைய ஆசையினாலும் எம்பெருமான் சித்தத்தாலும் நான் வெல்லுகிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறார் பாணபத்திரர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணினாருங்கிறது நமக்கு அந்த பழைய பாட்டில் தெரியும். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை வசை வருமோ பாண்டி நாட்டினிலே, இல்லையா? பாண்டி நாட்டுக்கு என்னால் கெட்ட பெயர் வந்துவிடுமா, நீதானேப்பா இசைத்தமிழை கொடுத்தாய் என்றெல்லாம் பாடுகிறார். இதை பாடுறதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. நான் வெற்றி பெறுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இறைவனுடைய அருளால் நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பக்கம் போகிறார். அப்படி அந்த பக்கம் போகும்போது வீதியிலே சில இளைஞர்கள் வருகிறார்கள். அந்த இளைஞர்கள் பாட்டு பாடிக்கொண்டே வருகிறார்கள். யார் அந்த இளைஞர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஹேமநாத பாகவதரின் சிஷ்யர்கள். அவர்கள் பாடுவதை கேட்டவுடன் இவருக்கு கொஞ்சம் பயம் வருகிறது. இவ்வளவு நன்றாக பாடுகிறார்கள், சிஷ்யர்களே இவ்வளவு நன்றாக பாடினால் குரு எப்படி இருப்பார்? அந்த குருவை நம்மால் வெல்ல முடியுமோ முடியாதோ தெரியலையே, நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, கடவுளே நீதான் இதை காப்பாற்ற வேண்டும். இப்போ விஷயம் இதுதான். அங்கே ஒருத்தர் பாடக்கூடியவர் என்ன நினைக்கிறார்? என்னை விட்டால் வேற யாரும் இல்லை. இங்கே ஒருத்தர் அந்த அளவுக்கு நிகராக பாடக்கூடியவர் தான். ஆனால் என்ன நினைக்கிறார்? என்னால் முடியுமோ முடியலையோ தெரியல, நீ நினைத்தால் முடியும் இறைவா சொக்கேசா ஐயனே மெய்யனே என்று வணங்கிவிட்டு போகிறார். நான் நினைச்சா சாதிக்க முடியும் இல்லை, நீ நினைச்சாதான் என்னால் எதையும் செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய அடக்கம் பணிவு இருக்கே, அதுதான் மனித வாழ்க்கையினுடைய மையம்ங்கிறத காட்டுறது தான் இந்த கதை. நீ நினச்சா தான்ப்பா. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்று சொல்லுவார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி நோ, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்லாம் இல்லை, காட் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ், அவ்வளவுதான். we don't propose anything. நம்ம மனசுக்குள்ளேயே ஏதோ ஒன்று நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோன்னா அவர் வந்து உட்காந்து அதை ப்ரப்போஸ் பண்ண வச்சாதான் அது நடக்கும். ஐயனே நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் மெய்யனே, அதுதான் அவர் சொன்ன வார்த்தை. சொல்லிவிட்டு பாணபத்திரர் போய் படுத்து தூங்கி விட்டார். அவர்கிட்ட போட்டாச்சு, அவ்வளவுதான். அன்றைக்கு இரவு அவருடைய கனவில் வருகிறார் சிவபெருமான். கவலைப்படாதே, உன்னுடைய சிஷ்யன்னு சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன், உன்னோட சிஷ்யன்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார். அதற்கு பின்னர் தெரியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்படியெல்லாம் நடிச்சிருந்தார்னு நமக்கு தெரியும். ஒரு விறகு வெட்டியாக போகிறார். அந்த முன் இரவு நேரம், இவர் பாட்டுக்கு தூங்கும்போது இன்னமும் இரவு முழுவதுமாக கனியவில்லை. அந்த நிலையில் விறகாள், பரஞ்சோதி முனிவர் பயன்படுத்துகிற வார்த்தை விறகாள், இந்த விறகாளாக போகிறார். விறகாளாக போய், அதுவும் கூட ரொம்ப அழகான பாட்டு தான். அந்த திரைப்படத்தில், திருவிளையாடல் திரைப்படத்தை மனம் ஊன்றித்தான் எடுத்திருந்தார்கள். அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா.
சாதாரண மரம், அந்த மரத்தை பார்த்து சொல்கிறோம் அட மரம் தானே. ஆனால் அந்த மரம் சேர்த்து எடுத்து கட்டினா சுள்ளி கிடைக்கும், விறகு கிடைக்கும், கரியாவது மிஞ்சும். இது என்னத்துக்கு பிரயோஜனம்? சேர்த்தா விறகுக்காகுமா, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்று. ஆனால் பார்க்குறதுக்கு மாத்திரம் பெருசாக ஆடம்பரமாக அலங்காரமாக கலர் கலராக விதவிதமாக பார்த்தா பசுமரம். அந்த விறகாள் போகிறார். அதுவும் எப்படி போனாராம்? பரஞ்சோதி முனிவருடைய கற்பனை பாருங்கள். சிவபெருமான் நிற்கிறார்னு வச்சுப்போம் நம்ம கண்ணு முன்னால். சிவபெருமான் நிற்கும்போது சிவபெருமானுடைய சிரசில் நமக்கு எது பிரதானமாக தெரியும்? அவருடைய பிறை நிலா இல்லையா? இப்போ இந்த விறகு வெட்டி போகிறார். என்ன இருந்தாலும் சிவபெருமான் விறகு வெட்டியாக வேஷம் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். பரஞ்சோதியாருக்கு அதை அப்படியே விடுறதுக்கு மனசில்லை. எப்படி சிவபெருமானுடைய தலையில் அந்த பிறை நிலா இருக்குமோ அதே மாதிரி இவருடைய தலையிலையும் ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? அந்த பிறை நிலா மாதிரி கோடரியை சொருகி வச்சிருந்தார். அந்த கோடரி ஷேப் அதே மாதிரி தானே இருக்கும். மரம் வெட்டுறதுக்கு அவருக்கு கோடரி தானே வேணும். அந்த கோடரி ஷேப் அப்படி சிக்கிள் ஷேப்டு தானே, அதை எடுத்து அப்படி செருகி வச்சுருந்தாராம். பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதே மாதிரி அந்த நிலவு போலவே இருந்தது. ஒழுங்கு வான் மதி வாங்கியே செருகியது ஒப்ப மழுங்கு கூனல் வெள் வாய்க்குயம் வலம்படச் செருகி. அதை எடுத்து அப்படி செருகி கொண்டு அந்த விறகாள் நடந்து வந்தார். கொஞ்ச நேரம் விறகு வெட்டிட்டு விறகெல்லாம் விற்று முடிச்சுட்டு ஹேமநாத பாகவதர் இருந்த அந்த மாளிகையின் வாசலில் போய் உட்கார்ந்தார். அதற்கப்புறம் நடந்தது நமக்கு நன்றாகவே தெரியும். பாட ஆரம்பித்தார். அவர் பாடின உடனே ஓடி வந்தாராம் ஹேமநாத பாகவதர். திரைப்படத்தில் கொஞ்சம் திரைக்கதையை ஸ்க்ரீன் பிளே, அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடியவர்களுக்காக எழுதப்பட்ட ஸ்க்ரீன் பிளே. ஹேமநாத பாகவதர் வெளியில் ஓடி வருகிறார். ஐயா நீங்கள் யார்னு கேட்கிறார். இந்த விறகு வெட்டி சொன்னார், இந்த பாணபத்திரர்னு ஒருத்தர் இருக்காரே அவருக்கு நான் அடிமை. யார் அவர்? இந்த ஊரில் இருக்கார் ஒருத்தர் பாடுறவர், அவருக்கு நான் அடிமை. அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். அந்த சிஷ்யர்களில் நானும் போய் பாட்டு கற்றுக்கணும்னு உக்காந்தேன். ஆனால் என்னை விரட்டி விட்டுட்டார். ஏன் விரட்டி விட்டுட்டார்னா, எனக்கு வயசாகி போச்சான், எனக்கு நரை திரையெல்லாம் வந்து விட்டது, சுருக்கம் வந்து விட்டது, நீ இனிமேல் பாட்டெல்லாம் கற்றுக்க முடியாது போன்னு என்னை விரட்டி விட்டுட்டார். ஓரளவுக்கு உண்மைதானே? பழசுலையே ரொம்ப பழசு யாருக்கு ரொம்ப வயசாச்சுன்னு கேட்டால் பகவானுக்கு தான். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே இல்லையா? எங்கள் வீட்டில் ஒரு நாற்காலி இருக்குது, எங்கள் தாத்தா காலத்து நாற்காலி. இது எங்கள் பாட்டி பயன்படுத்தின பாத்திரம். இதெல்லாம் பழசு இல்லை, இதுக்கெல்லாம் பழசு. ரொம்ப 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 பழசாக இருக்கிறவர் பகவான் தான். அதனால் அவருக்கு வயசாகி போச்சு. சொன்னாராம் பாணபத்திரர், பாட்டு கற்றுக்கிறதுக்கு கொஞ்சமாவது இளமை வேண்டும், ஒன்னால் முடியாது, நீ போயிட்டு வா. என்னை விரட்டிட்டார். அப்படி விரட்டினதுனால வருமானத்துக்கு வேறு வழியே இல்லைன்னு விறகு வெட்டி பிழைக்கிறேன். அப்பப்போ அந்த பாணபத்திரரை நினச்சிட்டு ஏதாவது பாடுவேன். அப்படித்தான் இப்போவும் பாடினேன். இன்னும் ஒரு முறை பாடுக என்றார். வெறுமன விறகு வெட்டுற கோடரி மாத்திரமில்லை, அவர் நடந்து வருகிறார்னு சொன்னபோது தலையில் அந்த கோடரியை செருகி வைத்திருந்தார். தோளில் ஒரு பழைய அங்கங்கே நசுங்கி போன ஒரு யாழ் தொங்கியது. அந்த பழைய யாழை வைத்துக்கொண்டு ஹேமநாத பாகவதர் கேட்டவுடன் மறுபடியும் பாட ஆரம்பித்தார். அவர் பாடி முடித்தபோது, இதுவரைக்கும் மனிதர்கள் பாடி நான் கேட்காத சாதாரி பண்ணை இவர் பாடியிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக காணாமல் போனார் ஹேமநாத பாகவதர்.
அடுத்த நாள் காலை நேர போனார் பாணபத்திரர். நான் போய் இப்போ அந்த ஹேமநாத பாகவதரை பார்க்கிறேன், ஆனால் ஒரு செய்தி சொல்லணும். இன்னைக்கு விடிகாத்தால், நேற்றுக்கு ராத்திரி கனவுல வந்தார், இன்னைக்கு கார்த்தால விடிகாத்தாலையும் கனவுல வந்தார் சிவபெருமான். வந்துட்டு உன் பேரை சொல்லி உன்னோட அடிமைன்னு சொல்லி நான் அந்த ஹேமநாதரை விரட்டி விட்டேன்னு வந்து சொன்னார். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன்னார் அரசர்கிட்ட. வந்து கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணினார். பாருங்கள், மனிதர்கள் நாம் ஏதாவது ஒரு வேலையை யாராவது பண்ண சொன்னால் அதை செஞ்சு முடிச்சுட்டு போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆனால் கடவுள் எவ்வளோ கரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிறார். நான் போனேன், உன் பேரை பயன்படுத்தினேன், உன்னுடைய அடிமைன்னு சொன்னேன், அவரை விரட்டி விட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, இப்படித்தான் இன்னைக்கு காலையில் கனவுல சொன்னார் என்று சொல்ல அரசர் ஆள் அனுப்பி பார்த்தால் ஹேமநாத பாகவதரை உண்மையிலேயே காணோம். இப்போ இது இல்லை, இது விறகு விற்ற படலம். இது ஒரு திருவிளையாடல் தான். இந்த விறகு விற்ற படலத்துக்கு அடுத்தது இன்னொரு படலம் உண்டு, திருமுகம் கொடுத்த படலம். இப்போ என்னாச்சு தெரியுமா? அன்னைக்கு பாணபத்திரர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணினார். அவர் பார்த்த வேலை என்ன? அரசருடைய புலவராக, அவைக்களத்தில் ஆஸ்தான புலவராகவும் ஆஸ்தான இசை வித்தகராகவும் இருந்தது. தனக்காக, தன்னை காப்பாற்றுவதற்காக இறைவனே தன்னுடைய அடிமையாக, அட விறகு வெட்டியாவா, எனக்காக உம்மை விறகு வெட்ட வைத்து விட்டேனா என்று வருத்தப்பட்டவர், எமக்கு ஈதே ஆகும், இனிமே எனக்கு என்ன வேலை தெரியுமா, சிவன் கோவிலில் பாடுவது மாத்திரம்தான் எனக்கு வேலை, வேறு எதுவும் கிடையாது, எனக்கு ராஜரீக தொடர்பு வேண்டாம். அரச சபையில் இருக்கிற தொடர்பு எனக்கு வேண்டாம். நாம் எப்படி நினச்சிருப்போம்? கடவுளே நமக்காக வந்து பாடினார்னு சொன்னால் அப்போ அரச சபையில் 2 சிம்மாசனம் போட்டு நம்மை உட்கார வைக்க வேண்டும்னு நினச்சிருப்போம். இங்கேயே ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்காக கடவுள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்தாரா அப்படின்னா அவருக்கு நான் எவ்வளவு கைமாறு செய்ய வேண்டும், எனக்கு அதற்கான தகுதி இல்லையேன்னு சொல்லி எனக்கு இனிமேல் வருமானம் வேண்டாம், ராஜரீக தொடர்பு வேண்டாம், அவர் கோயிலில் அவர் கைங்கரியத்தில் பாடுவது மாத்திரம்தான்னு போய் உக்காந்தார் பாணபத்திரர். பாணர்னா பாடுறவர், பத்ரருங்கிறது சமஸ்கிருத சொல், பத்ரம்னா மங்களம், அதுதான் தமிழில் பாணபத்திரர் அப்படின்னு வரும். இப்போ என்ன ஆச்சுன்னா கோவில்லையே உட்காந்து பாட ஆரம்பித்தார். வறுமை வந்தது, வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒன்றும் அதை பற்றி அவர் கவலைப்படலை. அவர் கொடுத்தா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அவருடைய சொந்தக்காரர்களுக்கும் வருமானம் இல்லை, இவர் கொடுத்துத்தான் அவர்களுக்கும் சாப்பாடு. சில சொந்தக்காரர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கும் வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஒவ்வொரு நாளும் கோவிலில் பாடுவார். இப்போ சிவபெருமான் பண்ண வேலையை பாருங்கள். இவர் கோவிலில் நின்று பாடுவாரா இல்லையா, இவர் கையில் கொஞ்சம் காசு வரும். அந்த காசு இறைவன் கொடுத்த காசு. அந்த காசை எடுத்து கொண்டு வந்து அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி செய்து கொள்வார். இப்படி கொஞ்ச நாள் நடந்தது. பாடும்போது கையில் காசு வரும். சிவபெருமான் தான் தருகிறார் என்பது தெரிந்தது. அந்த காசை கொண்டு வருவார். கொஞ்ச நாள் கழித்து அது நின்று போச்சு. நேற்று வரைக்கும் கொடுத்த, எனக்கு பசிக்கும்னு உனக்கு தெரியாதா, கொடுக்க வேண்டாமா, உனக்கு என்ன கண்ணே இல்லையா அப்படின்னு கேட்கல. ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்கவில்லை, பேசாமல் இருந்தார். ஆனால் 2-3 நாட்கள் போகும்போது சொந்தக்காரர்களும் பசியில் வாடினார்கள், இவரும் பசியில் வாடினார். சாப்பாடே இல்லை, பரவாயில்ல அப்படின்னு ஏதோ அந்த கோவில் மண்டபத்தில் தங்கினார். அப்போ சிவபெருமான் மறுபடியும் கனவில் வந்து சொன்னார், பெரியோர்களே, இந்த கதைகளில், புராணங்களில் மேலோட்டமாக இருக்கிற கதையை மாத்திரம் பார்த்தா போராது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நுட்பங்கள், நாம் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்.
சிவபெருமான் வந்து சொல்கிறார், நான் காசு கொடுக்கலன்னு தப்பாக நினச்சிக்காத, இந்த காசெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன் தெரியுமா? உனக்கு கொண்டு வந்து கொடுத்தது பாண்டியனுடைய கருவூலத்திலேருந்து எடுத்தேன். ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே தோன்றி விட்டது, இனிமேல் எடுக்க மாட்டேன். சொல்கிறது யார்? சாக்ஷாத் சிவபெருமான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிகிறது, இனிமேல் எடுக்க மாட்டேன். ஏனென்றால் கருவூலத்தில் பணம் குறைந்து கொண்டே போனால் கருவூல காப்பாளர்களை மன்னன் சந்தேகப்படுவான், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். நான் செய்த தவறுக்கு அவர்கள் தண்டனை பெறுவதா? கேட்கறது யாரு? மனிதன் இல்லை, தெய்வம். தப்பு பண்ணினா தண்டனை கிடைக்கும்னு நினச்சி பார்த்து அந்த தண்டனை வேற எங்கேயோ போயிடக்கூடாது, நான் தான் எடுத்தேன்னு தெரியாது, அவர்களுக்கு தண்டனை போய்விடுமே, எனவே நான் எடுக்க மாட்டேன் சொல்கிறது யார் பாருங்கள். அது மாத்திரமில்லை, பாண்டியன் என் மேலே நம்பிக்கையோடு இருக்கான். என் மேலே நம்பிக்கை வைத்து என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய அவனுடைய கருவூலத்திலேருந்து நான் ரொம்ப எடுத்தேன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை குறைந்து விடாதா? தப்பில்லையா? அதுக்கும் பாணபத்திரர் ஒன்றும் சொல்லலை. சரி, இறைவன் சொல்கிறார் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் என்ன பண்ணுறேன், உனக்கு காசு கொடுக்கணும். எனக்காக நீ உன்னுடைய வருமானத்தை விட்டுவிட்டாய். மாரல் ஆப்ளிகேஷன் எப்படி போகிறது பாருங்கள். எனக்காக உன்னுடைய வருமானத்தை விட்டுவிட்டாய், உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, உனக்கு வருமானம் தர வேண்டும், ஆனால் இங்கேருந்து எடுக்கக்கூடாது. அதனால் என்ன செய்கிறேன், என்பால் உன்னை போல் அன்பால் அகத்தில் வைத்தவன் ஒருவன் உண்டு. நீ எப்படி என் மேலே அன்போடு இருக்கியோ அதே மாதிரி என்னை கொண்டு போய் தன்னுடைய நெஞ்சத்தில் வைத்தவன் சேரமான் பெருமாள்னு பேரு. சேர நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசன் சேரமான் பெருமாள். 63 நாயன்மார்களில் சேரமான் பெருமாள் நாயனார் ஒருத்தர். அந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, கழற்றிற்று அறிவார். கழற்றிற்று அறிவார்னு சொன்னால் பேசுவதை அறிந்து கொள்ளக்கூடியவர். எந்த உயிரினம் பேசினாலும் அவருக்கு தெரியும். எறும்பு பேசினா தெரியும், கரப்பாம்பூச்சி பேசினா தெரியும். கழற்றிற்று அறிவார். சிவபெருமான் மீது நிறைந்த அன்பு கொண்டவர். திருவஞ்சைக்களம்ங்கிறது தான் அவருடைய தலைநகரம். கொடுங்கோளூர்னு இன்னைக்கு சொல்கிறோமே, அந்த கொடுங்கோளூர் தான் அஞ்சைக்களமாக இருந்தது. சேக்கிழார் கொடுங்கோளூர்னே பாடுகிறார். திரு அஞ்சைக்களம்னு பேர் இருக்குது, அதை கொடுங்கோளூர் என்று சேக்கிழார் பாட்டு. அந்த அஞ்சைக்களத்தில் தலைநகரம். அங்கிருந்து ஆட்சி செய்கிறார் சேரமான் பெருமாள். என் மேலே நிரம்ப அன்பு பூண்டவர் சேரமான் பெருமாள். அந்த சேரமான் பெருமாளுக்கு நான் ஒரு திருமுகப்பாசுரம் தருகிறேன், இதை எடுத்துக்கொண்டு போய் அவரிடத்தில் காட்டினால் அவர் உனக்கு வேண்டிய பொருள் கொடுப்பார். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுறதுல முதல்ல எழுதினவர் சிவபெருமான் தான். இவருக்கு பொருள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி அனுப்பினவர். நான் அந்த திருமுகப்பாசுரத்தை தருகிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கிறார். சங்கத்தமிழ் புலவன் திருவோலை தலையில் சூடின்னு பாடினார். சங்கத்தமிழ் புலவராக இருந்த சிவபெருமான் அந்த ஓலையை எழுதி கொடுக்க அதை அப்படியே தலையில் தூக்கி வைத்து கொண்டு மலைநாடான சேர நாட்டுக்கு போனார் பாணபத்திரர். இந்த மாதிரி கொடுத்து அனுப்பி இருக்கிறார்னு போய் அரண்மனையில் சொன்னார். உள்ளே போய் சொன்னார்கள். ஓடோடி வந்தார் சேரமான் பெருமாள். சேரமான் பெருமாள் எப்பேற்பட்டவர்ங்கிறதுக்கு இதில் வராத ஒரு செய்தி சொல்கிறேன். அவர் எப்பேற்பட்டவர்னு தினம்தோறும் அவர் பூஜை பண்ணுவார், சிவபூஜை பண்ணுவார். அந்த பூஜை நிறைவடையும் போது சலங்க சத்தம் கேட்கும். என்ன அர்த்தம்னா, தில்லையிலேருந்து நடராஜ பெருமான் நடனமாடிக்கொண்டே வந்து விட்டால் அவர் காலில் இருக்கிற சலங்கையினுடைய சத்தம் கேட்கும், வந்தாச்சுன்னு. ஒரு நாள் சத்தம் கேட்கல, பூஜை முடிய போகிற நேரம் சத்தம் கேட்கல. பூஜை முடிஞ்சாச்சு, சத்தம் கேட்கல.
நாழியாச்சு, சத்தமே கேட்கல, சிவபெருமான் வரல. சிவபெருமான் வரலன்னு தெரிஞ்ச உடனே சேரமான் பெருமாளுக்கு வருத்தமாக இருந்தது. நான் ஏதோ பூஜையில் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, அதனால தான் வரல. அரசர் இல்லையா, அந்த அரச உடையில் உடைவாள் இருக்கும். உடைவாளை எடுத்தார், தன்னையே மாய்த்து கொள்ள போன போது சத்தம் கேட்டுடுது. சரின்னு வந்துட்டாரே சிவபெருமான், அவருக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நைவேத்தியம்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன சந்தேகம், என்னத்தினால லேட்டுன்னார். தினம்தோறும் சரியான நேரத்திற்கு வருவீர்களே, இன்றைக்கு தாமதம், நான் என்ன தவறு செய்தேன், அந்த தவறை நான் திருத்திக் கொள்வதற்கு அல்லது தண்டனை பெறுவதற்கு கேட்கிறேன்னர். அவர் சொன்னார், லேட்டுக்கு காரணம் நீ இல்லை. வழக்கமாக சரியான நேரத்துக்கு புறப்பட்டா இங்கே நேராக வந்துடலாம், வான வீதியில் டிராஃபிக் ஜாம் எல்லாம் இல்லை, டக்குன்னு வந்து சேர்ந்துடலாம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து இந்த திருவாரூர் நம்பியாரூரன் வந்து விட்டான், அவன் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கொண்டே இருந்தான், அந்த பாட்டில் மயங்கி விட்டேன், புறப்பட தாமதமாகிவிட்டது. உடனே இவர் சேரமான் பெருமாள், அப்படியா, பாட்டு பாடி உங்களை தாமதமாக்கின ஒருத்தர் யார், அவரை நான் பார்க்க வேண்டுமேன்னு அங்கேருந்து புறப்பட்டு நேராக திருவாரூருக்கு வந்தார். தில்லைக்கு வந்தார். தில்லையிலேருந்து அதுக்குள்ளே புறப்பட்டு சுந்தரர் திருவாரூருக்கு போயிட்டார். பின்னாலேயே திருவாரூருக்கு ஓடினார். அப்பேற்பட்ட பக்தர் அந்த சேரமான் பெருமாள். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி திருவோலை வந்திருக்கிறதுன்னு சொன்னார்கள். ஓடி வந்தார், தன்னுடைய குடும்பத்தையே அழைத்து கொண்டு வந்தார், அத்தனை பேரையும் கூப்பிட்டார், இவர் காலில் விழுங்கள். தானும் அந்த காலில் விழுந்தார். தன்கிட்ட இருக்கிற யானை, குதிரை, பொன் பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு, இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், கரி பரி எல்லாம் இந்த ஆட்சியும் உங்களுடையதுன்னர். பகவானே ஓலை கொடுத்து விட்டார்னு சொன்னால் இந்த ஆட்சியும் உங்களுடையது, எடுத்துக்கொள்ளுங்கள்னர். இப்போ எப்பேற்பட்ட தன்மை! சேரமான் பெருமாள் எவ்வளவு உயர்ந்தவர்! இவருக்கு வேண்டியதை கொடுன்னு ஒரு சின்ன ஓலை தான் வந்திருக்கு. இது அவரே எழுதினாரா? இது அவரோட கையெழுத்து தானா? வேற எங்கேயாவது இந்த கையெழுத்துக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா? ரெண்டு கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இதுக்கு சீல் ஏதாவது இருக்கா? அப்படின்னெல்லாம் செக் பண்ணலை. நாம் இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருப்போமா இல்லையா? ஏன்னா பகவானுடைய கையெழுத்தை யார் பார்த்திருக்கிறார்கள்? அது ஒரிஜினலா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த செக்கும் பண்ணலை. தெய்வம் சொல்லிவிட்டதா, தருகிறேன், எல்லாவற்றையும் தருகிறேன். அவர் எவ்வளவு வசந்தவர்! இந்த பக்கத்தில் போனாரே ஒருத்தர், அவர் கொடுத்தார், நான் ஒன்றும் கேட்கல, எல்லாத்தையும் கொடுக்குறேன்னார். நான் ஏதோ கொஞ்சம் கொடுப்பார்னு நினச்சி போனேன், கொடுத்தார், வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை, வாங்கிட்டு அங்கேயே அரசனாக இருந்து விட்டேன். இப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வேண்டுவனை எடுத்துக்கொள் என்று தான் இறைவன் சொன்னார். வேண்டியதை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன், மற்றவெல்லாம் உங்களிடத்தில். தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்பமாக வேணுமோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார் பாணபத்திரர். ஒரு பக்கத்தில் பாணபத்திரருடைய பெருமை, இன்னொரு பக்கத்தில் சேரமான் பெருமாளுடைய பெருமை. இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்காக தானே கடிதம் எழுதி கொடுத்த சிவபரம்பொருளின் பெருமை. அந்த பாசுரம் தான் திருமுகப் பாசுரம்னு 11ஆம் திருமுறையில் இருக்கு. திருமுகம் கொடுத்த படலம். அந்த திருமுகத்தை பெற்று அதன் வழியாக ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு பொருள் கொடுக்க இரண்டு பேரையும் பெரியவர்கள் ஆக்கி வைத்த ஆண்டவன். திருவிளையாடல் புராணத்தினுடைய சிறப்பே என்னன்னா, பகவான் திருவிளையாடல் செய்தார்ங்கிறது இல்லை. பகவான் பலவிதமாக திருவிளையாடல்கள் புரிந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னால், அந்த திருவிளையாடல் அப்படிங்கிறதுக்கே நாம் இம்ப்ளைடாக ஒரு அர்த்தம் வச்சுருக்கோம். எல்லாம் அவருடைய திருவிளையாடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஏதோ ஒரு சிக்கல் வரும், சோதனை வரும், அதுக்கப்புறம் அவர் விளையாடுகிறார் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா? இந்த அடியார்களுக்கு, பக்தர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சோதனை.
பல நேரத்தில் சிவபெருமான்னு சொன்னாலே நிறைய சோதனை கொடுப்பார் அப்படின்னு வேற அதுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் எழுதிடுறோம். சிவபெருமான் நிறைய சோதனை கொடுப்பார், நிறைய சோதிப்பார். எல்லாரையும் சோதிச்சாரா இல்லையா? தெய்வம் தன்னுடைய அடியார்களை சோதிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அதை அப்படியே நிறுத்திட்டு இன்னொரு விஷயத்தை சிந்திப்போம். இங்கே அவையில் இருக்கக்கூடியவர்கள் அநேகமாக நிறைய பேர் 40க்கு அந்த பக்கத்தில் இருப்பவர்கள்ங்கிறதுனால புரியும். நீங்கள் ஒரு 30 வருஷம் முன்னால், 35 வருஷம் முன்னால் ஒரு சாதாரணமான சராசரி வீடுன்னு வச்சுப்போம். அந்த சராசரியான வீட்டில் 2-3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் சகோதரி பாடியது போல் அந்த பெண் குழந்தை ஒரு 10 வயசு குழந்தை பாட்டு கற்றுக்கும். இந்த வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வருவார்கள். விருந்தாளிகள் வந்த உடனே அந்த அம்மாவோ அப்பாவோ இல்லை வீட்டில் ஒரு அத்தை பாட்டி யாராவது இருப்பார்கள். நீ பாட்டு கற்றுக்கிறியா இல்லையா, இங்கே வா, இப்போ புதுசாக கற்றுண்ட பாட்டு பாடு அப்படிம்பார்கள். அந்த குழந்தையும் பாட சொல்லிட்டார்களேன்னு தெரிகிறதோ தெரியலையோ, மறந்து போச்சோ, நினைவு இருக்கோ ஏதோ, இது பாடுறேனே அப்படின்னு உட்காந்து பாடும். இன்றைக்கு எந்த தந்தையும் தாயும் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஏன்? விருந்தினர்கள் வந்தால் அவர்கள் முன்னால் நான் என்ன எக்ஸிபிஷன் டாலா? அவர்கள் முன்னால் நான் பாட்டு பாடணுமா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு சந்திக்கிறோம். எது சரி எது தப்புங்கிறத விட்டுருவோம், அது இல்லை இப்போது டிஸ்கஷன். 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தாய் செய்ததை இன்றைக்கு ஒரு தாய் செய்ய தயங்குகிறாள். வை? அன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் முன்னால் இந்த குழந்தையை பாடச் சொன்னால் இந்த குழந்தை பாடும் என்கிற நம்பிக்கை இருந்தது. தாய் சொன்னாள். இன்றைக்கு நம்பிக்கை இல்லை, தாய் சொல்லவில்லை. இந்த குழந்தைக்கு சோதனையை கொடுத்தால் இந்த குழந்தை வெற்றி அடையும் என்கிற நம்பிக்கை எப்போது இருக்கிறதோ அப்போதுதான் அந்த குழந்தைக்கு தெய்வம் தைரியமாக அந்த சோதனையை தருகிறது. சோதிக்கிறார்னு சொன்னா அந்த குழந்தை வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கும்போது அதை செய்கிறார். சேரமான் பெருமாளுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் சேரமான் பெருமாள் அதிலே இருந்து வென்று வந்து விடுவார். இயற்பகை நாயனாருக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் இயற்பகை நாயனார் வென்று வந்து விடுவார். அதிகாலை 5 மணிக்கு கோவிலில் அப்படியே நவரத்னங்களை கொட்டி வைத்தால் சில மணித்துளிகள் பொறுத்து வரக்கூடிய நாவுக்கரசர் அதை நவரத்னம்னு பார்க்க மாட்டார். கல்லு குத்திடுமேன்னு எடுத்து அந்த பக்கம் போட்டு விடுவார். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார்ங்கிற நம்பிக்கை இருந்தபோது அந்த நவரத்னங்களை கொட்டினார் சிவபெருமான். தன்னுடைய பக்தர்கள் அந்த சோதனையில் வென்று வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கும்போது அடியார்களுக்கு ஆண்டவன் அந்த சோதனையை தருகிறார். இந்த பாணபத்திரரை பற்றிய கதை அப்படியே இன்னமும் தொடரும். பாணபத்திரருக்காக சேரமான் பெருமாள் பொருள் கொடுத்தார். அந்த பொருளையெல்லாம் கொண்டு வந்து அதை வைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் பாணபத்திரர். இப்படியே பாணபத்திரர் வாழக்கூடிய காலத்தில் பாண்டிய மன்னனுக்கு அவரிடத்தில் மற்றுமொரு உதவி தேவையாக இருக்கிறது. பாண்டிய மன்னன் இறைவனுடைய அருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த இடத்திலேயும் ஒரு திருவிளையாட்டை விளையாடுகிறார். பாணபத்திரர் யாரு? யாழ் வைத்து கொண்டு பாடக்கூடியவர் இல்லையா? கடவுள் எவ்வளவெல்லாம் பக்தர்களுக்காக கவலைப்படுகிறார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன்.
பாணபத்திரர் கோவிலில் போய் ஒவ்வொரு நாளும் அதே போல் பாடுகிறார், கோவில்லையே தங்கி இருக்கிறார். இப்போ இதில் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, இந்த யாழ் வீணை இதெல்லாம் கிளைமேட் கொஞ்சம் மாறினா அந்த கருவி சிக்கல் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப வெயிலாச்சுன்னா மெட்டு ஒரு மாதிரி உருக ஆரம்பிக்கும், ரொம்ப குளிராக இருந்தால் சரியாக இருக்காது. இவர் யாழை வைத்து கொண்டு பாடுகிறார். தரையில் நின்று பாடும்போது அவரை அந்த குளிர்ச்சி தாக்கும், அந்த யாழையும் தாக்கும். ஒரு நாள் ரொம்ப குளிராக இருந்துதான். சிவபெருமான் என்ன செய்தாராம், பாணபத்திரா கவலைப்படாதே, நீ நிற்பதற்கு உனக்கு பொன் பலகை இடச் சொல்கிறேன், அந்த பொன் பலகையின் மீது நின்று பாடு. உலோகம் கொஞ்சம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், அந்த உலோகத்தின் மீது நின்று பாடுன்னு பொன் பலகை இட்டாராம். இப்போ பாணபத்திரரை குளிர் தாக்கக்கூடாது, அவருடைய இசையை குளிர் தாக்கக்கூடாதுன்னு யார் கவலைப்பட்டார் பாருங்கள், சிவபெருமான் கவலைப்பட்டார். இப்படி ஏராளமான திருக்கதைகள் இந்த திருவிளையாடல் புராணத்தில் உண்டு. அதில் ரொம்ப பிற்காலத்தில் நடந்ததாக கருதப்படுகிற ஒரு கதையை பார்க்கலாம். இந்த பொற்பலகை இட்டாருங்கிறது பாணபத்திரருக்கு மாத்திரமில்லை, சேக்கிழார் புராணத்தில் சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்தில் இன்னொருத்தருக்கும் அது வரும். அவர் ஒரு ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டி. இந்த 63 நாயன்மார்கள்னு சொல்கிறோமா இல்லையா, 63 திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர், 2 திருநீலகண்டர்கள் உண்டு. ஒருத்தர் திருநீலகண்ட குயவனார், மறைவாய் புதைத்த ஓடு காணாமல் போன மாயம்னு பாடினாரே அவர். இன்னொருத்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், யாழ் வைத்து கொண்டு பாடியவர் யாழ்ப்பாணர். அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தர் எங்கெல்லாம் போனாரோ அவர் கூடவே போனவர். திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவி மதங்க சூளாமணின்னு பேர். மதங்கர் குலம்னு சொன்னால் இசைவாணர்கள் குலம். நல்ல இசை வித்தகியாக இருந்தவர் மதங்க சூளாமணி. நாம் மதங்க சூளாமணியை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், வெறுமனே ஏதோ புராணத்தில் வரக்கூடிய பெயர் இல்லை. அவர்கள் செய்த தொண்டு இன்று வரை தமிழ் இசையை காப்பாற்றி வருகிறது. ஞானசம்பந்தருடைய பாடல்களுக்கெல்லாம் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியும் தான் மெட்டமைப்பார்கள். யாழில் வைத்து பாடுவார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதுரைக்கு போகிறார். மதுரை கோவிலில் உள்ளே போக மாட்டார். எப்படி நந்தனார் உள்ளே போக மாட்டார், அவரே வைத்து கொண்டிருந்த செல்ஃப் கட்டுப்பாடு அது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் நாம் பார்க்கக்கூடிய நந்தனார் வேற, பிற்காலத்தில் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடின நந்தனார் சரித்திரம் கொஞ்சம் வித்தியாசமானது. காலத்துக்கு காலம் அந்த காலத்துக்காக சிலவற்றை மாற்றியது மாதிரி மாற்றியது. நந்தனார் எப்படி கோவிலுக்குள்ளே தானே போக மாட்டார், அவரே வச்சிருந்த செல்ஃப் கட்டுப்பாடு. அந்த மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் துவஜஸ்தம்பம் தாண்டி போக மாட்டார். துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் நின்று யாழ் மீட்டி பாடிக்கொண்டிருந்தார். நீலகண்டன் வந்திருக்கிறான், அவனை உள்ளே அழைத்து கொண்டு வாருங்கள்னு அசரீரி கேட்டது. உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள். அவனை அமர்ந்து பாடச் சொல்லுங்கள். உட்கார்ந்த யாழை தரையில் வைக்கணும். யாழை தரையில் வச்சா யாழினுடைய மெட்டு சரியாக இருக்காது. அவனுக்கு யாழுக்கு பொற்பலகை போடுங்கள்னு மறுபடியும் அசரீரி கேட்டது. திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் இதுவே அதே மதுரையில் நடந்தது. ஏன் மதங்க சூளாமணியை நாம் மதிக்கணும், திருநீலகண்ட யாழ்ப்பாணரை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும்ங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். தேவாரம் எல்லாம் கிடைக்காம அதுக்கப்புறம் தேவாரம் எப்படி கிடைச்சதுன்னெல்லாம் நமக்கு தெரியும். சிதம்பரத்தில் நிலவரையில் போய் எடுத்தார்கள் இல்லையா, அப்போ எப்படி பாட வேண்டும்ங்கிற பண் தெரியல. நம்பியாண்டார் நம்பி அதை தொகுத்த போது மதங்க சூளாமணி வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வள்ளின்னு பேர். அந்த பெண் சொல்கிறாள்,
எங்கள் வீட்டில் தலைமுறையாக இப்படித்தான் இந்த பாட்டெல்லாம் பாடினார்கள், எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன்னு அவ பண் சொல்லித்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த பண் கிடைத்திருக்கிறது. அந்த வள்ளிங்கிற பெண் மாத்திரம் தலைமுறையாக வீட்டில் பாட்டிக்கிட்டேருந்து அம்மாவுக்கு, அம்மாக்கிட்டேருந்து மரபுன்னு சொல்கிறோமே, அதுதான் மரபு. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கக்கூடியது தான் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. அந்த வள்ளிங்கிற பெண்ணுக்கு விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் திருக்கோயில் குடமுழுக்கு பண்ணின போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சிலாரூபம், மதங்க சூளாமணி சிலாரூபம் இருந்தால் மாத்திரம் போராதுன்னு ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள அந்த வள்ளிங்கிற பெண்ணுக்கும் ஒரு சிலாரூபம் செய்து வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய அடியார்களின் துன்பம்னா அவர்களுடைய யாழுக்கு கூட துன்பம் வந்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடிய இறைவன். அந்த மதுரை சொக்கேசர் பண்ணின இன்னும் ஒரே ஒரு திருவிளையாடல். சிதம்பரத்திற்கு போயிருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் நடனம் ஆடுகிறார் இல்லையா? எந்த காலை தூக்கி ஆடுகிறார்? பாட்டே உண்டு, இடது பாதம் தூக்கி. திருநெல்வேலியில் ஆடுகிறார், எந்த காலை தூக்கி ஆடுகிறார்? அதே இடது பாதம்தான். திருவாலங்காட்டில் ஆடுகிறார், அங்கேயும் கூட இடது பாதம்தான். ஆனந்த தாண்டவத்துக்கு இடது பாதம்தான் சாதாரணமாக. இந்த மதுரையில் போய் பார்த்தா காலை மாற்றி ஆடுவார், வலது பாதத்தை தூக்கி ஆடுவார். கால் மாறி ஆடிய படலம் அப்படின்னே பேர். அதுவும் திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. மதுரையில் ஏன் ஆட ஆரம்பித்தாருங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான கதை. முதல்ல அவர் மதுரையில் ஆடலை, தில்லையில் மாத்திரம்தான் ஆடினார். தில்லையில் ஆடிக்கொண்டிருந்தவர் மதுரையில் பெண் கேட்டு மதுரையில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போனார். மீனாட்சி கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு வந்தவர்களுக்கெல்லாம் விருந்து படைக்க வேண்டும் இல்லையா? விருந்து படைப்பதற்காக விருந்தெல்லாம் தயார் பண்ணினார்கள். அதுவும் கூட ஒரு திரைப்படமாக வந்தது. அதுக்கப்புறம் அந்த குண்டோதரனுக்கு எப்படி பசி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு தனி கதை. அதுவும் உண்டு. குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம்னு ஒரு படலம் உண்டு. இப்போதைக்கு அதை விட்டுடுவோம், ஏன்னா கொஞ்சம் அப்படி 8 மணிக்கு பக்கத்தில் போனால் அன்னமிட்ட படலம்லாம் பேசினா கொஞ்சம் ஆபத்து. கல்யாணம் நிறைவடைந்த நிலையில் எல்லோரும் சாப்பிட வாருங்கள்னு கூப்பிட்டார். மாப்பிள்ளையே கூப்பிட்டார், தன் பக்கத்துக்காரர்களை சாப்பிட வாருங்கள்னர். எல்லாரும் நாங்கள் சாப்பிட வருகிறோம்னு போனவர்கள் 2 பேர் மாத்திரம் இல்லை எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், நாங்கள் கிளம்புகிறோம்னார்கள். ஏன் நீங்கள் 2 பேர் மாத்திரம் கிளம்ப வேண்டும்ன உடனே அவர்கள் 2 பேரும் சொன்னார்கள், இல்லை நாங்கள் 2 பேரும் தில்லை சிதம்பரத்தை சேர்ந்தவர்கள். அந்த தில்லை சிதம்பரத்தில் நடனத்தை பார்த்து விட்டுத்தான் உணவருந்துவது என்பது எங்களுடைய விரதம். சொன்னவர்கள் யாருன்னு கேட்டால் வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலியும். நாங்கள் திருநடனத்தை காணாமல் சாப்பிட மாட்டோம், எனவே நாங்கள் திருப்பியும் தில்லைக்கு போகிறோம், அங்கே போய் திருநடனத்தை பார்த்து விட்டுத்தான் உணவருந்துவோம். இப்போ மாப்பிள்ளை யோசிச்சாராம், இங்கேருந்து நீங்கள் தில்லைக்கு போய் அதுக்கப்புறம் சாப்பிடணுமா, ரொம்ப நேரமாகி விடுமே, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு நடனத்தை பார்க்க வேண்டும் அவ்வளவுதானே, இங்கேயே ஆடுகிறேன்னு மதுரையில் ஆட ஆரம்பித்தார். அதனால தான் தில்லையில் கனகசபை, பொன்னம்பலம், பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதும்போம், பொன் வைக்கிற இடத்துல வெள்ளியை வச்சா போகிறோம், இங்கே வெள்ளி சபையில் நான் ஆடுகிறேன்னர். ரஜத சபை, அதில் ஒரு பெரிய அறிவியல் உண்மை இருக்குது. காவிரி பாய்கிற மண்ணில் பொன் மினரல் இருக்குது, தங்கத்தினுடைய மினரல். நீங்கள் நினைத்து பாருங்கள், கோலார்லேருந்து வரக்கூடிய வழி காவிரியின் வழி. வைகை பாயக்கூடிய மண்ணில் வெள்ளியின் தாதுக்கள் இருக்கின்றன, தாமிரவர்ணி பாய்கிற மண்ணில் தாமிரத்தின் தாதுக்கள் இருக்கின்றன. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நதிகளுக்கே அப்படி பெயரை வைத்தார்கள். அந்த வெள்ளி அம்பலத்தில் ஆட ஆரம்பித்தார்.
அவர்களும் அந்த நடனத்தை பார்த்தார்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டார்கள். அதுக்கப்புறம் குண்டோதரனும் சாப்பிட்டான். கல்யாணமெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவரவர்கள் ஊருக்கு போயாச்சு. அன்னைக்கு ஆரம்பித்து மீனாட்சி கல்யாணம் என்னைக்கு நடந்தது டேட் தெரியுமா யாருக்காது? இந்த வருஷம் சித்திரை விழாவில் இன்ன தேதியில் நடந்ததுன்னு சொல்லலாம். ஒரிஜினலாக என்னைக்கு நடந்தது தெரியாது. அன்னைக்கு ஆரம்பித்து ஆடிக்கொண்டே இருந்தார். ரொம்ப வருஷம் கழித்து ராஜசேகர பாண்டியன்னு ஒரு மன்னர் அந்த பாண்டிய வம்சத்தில் ஆட்சிக்கு வந்தார். அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு எல்லா கலைகளையும் கற்க வேண்டும்னு ஆசை. 64 கலைகளில் 63 கலைகளை கற்றுவிட்டார். ஒரே ஒரு கலை பரத கலையை மாத்திரம் கற்க முயற்சி செய்யவில்லை. காரணம், இறைவன் ஆடுகிறார், அவர் ஆடுகிற அந்த கலையை நாம் கற்றுக்கொள்ளலாமா வேண்டாம்னு அதை மாத்திரம் விட்டுட்டு 63 கலைகளை கற்றுக்கொண்டார். மன்னராக இருக்கிறார். அந்த சபைக்கு சோழ நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தவர் சும்மா இருக்கலாம் இல்லையா? வேலையே ஒன்றும் இல்லாமல் யாராவது வந்தால் அவர்களால் சும்மா இருக்க முடியாது. எங்கள் ஊரில் கரிகாலன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 64 கலையும் தெரியும், உமக்கு 63 தான் தெரியுமா? அந்த ஒன்று குறையா இருக்கேன்னார். அப்போ நாம் அந்த கலையை கற்றுக்கொள்ளலாமேன்னு அதையும் விட்டுடக்கூடாதுன்னு ராஜசேகர பாண்டியன் பாண்டிய மன்னனாக இருக்கிற போது நடனக்கலையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். 5 வளையாதது, 5 வயசில் கையை காலை தூக்கி ஆடும்போது சரியாக இருக்கும். ஒரு 35 வயசில் ஆட ஆரம்பித்தா என்ன ஆகும்? கை காலெல்லாம் வலிச்சுது. கற்றுக்கொண்டார், கலையை நன்றாக கற்றுக்கொண்டார். முயற்சி எடுத்து பிரயத்தனம் செய்து எவ்வளவு வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு கற்றுக்கொண்டார். ஆனால் கை காலெல்லாம் வலிச்சுது, உடம்பெல்லாம் வலிச்சுது. அப்படி உடம்பெல்லாம் வலிச்சு சிவனுடைய அந்த தாண்டவத்தை பார்த்து அப்படியே தரிசித்து கொண்டிருக்கும்போது மனசில் ஒரு சின்ன நெருடல் வந்தது. எனக்கே இவ்வளவு கையை காலை வலிக்கிறதே, ரொம்ப வருஷமாக ஒத்த காலை தூக்கி ஒத்த காலை மாத்திரம் ஊன்றி ஆடிக்கொண்டே இருக்கிறாயே, உனக்கு எவ்வளவு உடம்பு வலிக்குமோ தெரியலையே. ஒரே ஒரு கால் தானே, என்னைக்கு அந்த இடது காலை தூக்கினார்னு தெரியாது. ஒரே காலில் உடம்பு வெயிட் பூரா விழுகிறது. நினைத்து பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் நம்ம நிற்க சொன்னால் நம்ம அறியாமல் கால் இப்படி 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 போகும். வீல் பி ஷிஃப்டிங் த பேலன்ஸ். அப்பா, நீ ஒரே காலில் நின்று கொண்டு ஒரே காலை ஊன்றிக்கொண்டு ஒரு காலை தூக்கியபடி ஆடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு உடம்பு எவ்வளோ வலிக்குமோ தெரியலையேன்னு நினச்ச ராஜசேகர பாண்டியன் அதோடு நிறுத்தலை. கொஞ்சம் இந்த காலை மாற்றி ஆடக்கூடாதா? விஷுவல் திங்கிங்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷுவல் திங்கிங். கொஞ்சம் காலை மாற்றி ஆடக்கூடாதா? அப்போவாவது கால் வலி குறையுமேன்னு நினைத்தார். அவ்வளவுதான். அடியார்கள் உள்ளத்தில் நினைப்பதை அப்படியே நிறைவேற்றுபவர் தானே ஆண்டவன். ராஜசேகர பாண்டியன் நினைச்சாருங்கிறதுக்காக காலை மாற்றி ஆட ஆரம்பிச்சாராம். இன்னை வரைக்கும் காலை மாற்றி ஆடுகிறார். அதுதான் கால் மாறி ஆடிய படலம். பெரியோர்களே, 64 திருவிளையாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை, ஒவ்வொரு விதமான சுவாரஸ்யம். ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது ஒரு ஊரில், சாட்சிக்கு யாருமே இல்லை. அந்த கணவன் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறான். ஏற்கனவே அவனுக்கு திருமணம் ஆகி இருக்கிறது, வேறு வழி இல்லை. இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான், அழைத்து கொண்டு வருகிறான். இங்கே வந்தோடனே ஊர்க்காரர்கள் ஆட்சேபிக்கிறார்கள். இந்த பெண்ணை பார்த்து அவதூறுகளை பேசுகிறார்கள். சாட்சிக்கு யார் வருகிறார்கள் தெரியுமா? இவளும் அவருடைய மனைவிதான் என்று சொல்லுவதற்கு ஆண்டவனே வருகிறார். நல்லவர்களுக்காக இறைவன் இறங்கி வருவார் என்பதை காட்டுவதுதான் திருவிளையாடல் புராணம். நல்லவர்களுக்காக என்ன செய்தாலும் இறங்கி வந்து தானும் அவர்களுடைய செயலோடு சேர்ந்து இருப்பார்
என்பதை உணர்த்துவதற்காக வந்ததுதான் திருவிளையாடல் புராணம். 64 திருவிளையாடல்கள், 64ஐயும் வரிசையாக பட்டியல் போட்டு பேரை படித்தால் கூட நமக்கு 1 மணி நேர அவகாசம் போதாது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது, உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மனசில் அன்போடு இறைவனை அணுகினால் அது எதுவாக இருந்தாலும் அதை அந்த இறைவன் நடத்தி கொடுப்பார். தானே இறங்கி வந்து நடத்தி கொடுப்பார். என்ன வேண்டுமானாலும் செய்வார். பகவானுக்கு நாம் கொடுக்க போகிறது வேற ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட இல்லாத எதை நாம் கொடுக்க போகிறோம்? நாம் கொடுக்கறது அவருக்கு அன்பு மாத்திரம்தான். அந்த அன்பை கொடுத்தால் அந்த அன்புக்காக ஆளாக வந்து பணி செய்வார் என்பதை காட்டுவதுதான் திருவிளையாடல் புராணம். எந்த நினைப்பில் சகோதரி அவர்கள் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று புரிகிறது. அன்பின் வடிவமாக இருந்த இருவர், அன்பின் வடிவமாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இருவரை பற்றி எண்ணி பார்க்கும்போது அந்த அன்பின் வடிவமாக ஆண்டவனார் எப்படி வருவார் என்பதை சிந்திக்க வேண்டும் என்கிற பொருத்தம் மாத்திரம் புரிகிறது. அன்பே சிவம், அன்பே சிவனடியார்கள், அன்பே பரம்பொருள், அன்பே பக்குவம் என்றால் அந்த அன்புக்கான இந்த திருவிழாவில் அந்த அன்பை பற்றி அன்பானவர்களோடு சேர்ந்து சிந்திக்க கிடைத்த அற்புதமான வாய்ப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.